சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்பொழுது நான் குறிப்பாக இந்த நேரத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை பிரசங்கிக்கும் நோக்கத்தோடு அதை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முதல் ரோமர் 6:7 பற்றி நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருந்தேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழுவதென்ற விவரம் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம் தெரியாமல் ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் தெரிந்தால் தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தமனாக, ஒரு பரிசுத்தவானாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரத்தை தெளிவாக அவன் அறிந்து கொள்ளாவிட்டால், ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ளாவிட்டால் அவன் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சஞ்சரிக்க வேண்டியதாக இருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:24 சொல்லியிருப்பதன் மூலம் ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்குள்ள சஞ்சரிக்க வேண்டிய நிர்பந்தம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை அறியாத ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் தெரிந்தால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயற்படுகிறார் என்ற விவரம் பூரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவ வாழ்க்கை முழுக்க ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மையில முற்றும் முழுதுமாக கட்டுப்பாடு வைத்திருக்க வேணும். பரிசுத்த ஆவியானவரே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ நமக்கு உதவ வேணும். அப்போ இந்த உதவி நமக்கு கிடைக்குது. இது பற்றிய விவரம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடந்த செய்தியில் குறிப்பாக கிருபை, அப்போ கிருபையை நமக்கு கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அப்போ சிலுவையில் அவர் செய்து முடித்த நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து தருவது யாரென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து
செய்து முடித்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் செய்து முடித்ததை பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய கரத்தில் கொண்டு வந்து தருகிறார். அது பற்றிய விவரம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கடந்த செய்தியில் கிருபை எப்படி கொடுக்கப்படுகிறது, எப்பொழுது கொடுக்கப்படுகிறது என்ற விவரத்தை நாங்கள் மத்தேயு 27:50-57 வசனங்களில் நாங்கள் பார்த்தோம். அப்போ இது முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்ற வார்த்தை சிலுவையில் பிரகடனப்படுத்திய பின் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பரமபிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். வேதம் அப்படி சொல்லுகிறது. இது முடிந்தது என்ற வார்த்தையை சிலுவையிலே அவர் பிரகடனப்படுத்தியவுடன் அவர் தன் ஆவியை பரமபிதாவினுடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் ஒப்பு கொடுத்த உடனே நடந்த சம்பவங்கள் தான் மத்தேயு 27:50-57 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உடனடியாகவே அவர் தன்னுடைய ஆவியை பரமபிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தவுடன் உடனடியாகவே திரைச்சியிலே, தேவாலயத்தின் திரைச்சியிலே மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆர் அதை செய்தது என்று சொன்னால் தேவனே தேவாலயத்தின் திரைச்சியிலேயே கிழித்து பாவியான மனுஷன் இனிமேல் என் குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து என்னுடைய கிருபாசனத்திற்கு துணிவோடு வந்து, இது முதல் துணிவோடு என்னுடைய கிருபாசனத்துக்கு வந்து தன் தேவைகள் எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவித்தார். அவர் திரைச்சீலையை கிழித்து நமக்கு அறிவித்தார், இனிமேல் மனுஷா உனக்காக எல்லாம் செய்யப்பட்டு முடிந்தது. நன் குமாரன் இயேசு கிறிஸ்து உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். ஆனபடியால் நீ என்னுடைய கிருபாசனத்துக்கு துணிவோடு வந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தி துணிவோடு நீ என்னிடத்தில் வந்து என்னுடைய கிருபாசனத்துக்கு வந்து உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் தேவாலயத்தின் திரைச்சீலையை கிழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக பாருங்கள், எபிரேயர் 4:16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை மறுபடியும் வாசிக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். ஆதலால் அப்போ அதாவது திரைச்சியிலே அவர் கிழித்திருக்கிறார், நீங்கள் என்னிடத்தில் பாவியான மனுஷன் இனிமேல் நேரடியாக துணிவாக என்னுடைய கிருபாசனத்துக்கு வந்து தன் தேவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தேவன் திரைச்சி, அதாவது முற்றும் முழுதுமாக தேவாலயத்தின் திரைச்சியிலேயே கிழித்தார் என்பதை நாங்கள் மத்தேயு 27:50-57 பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இப்போ சொல்லுகிறது என்னவென்றால், பவுல் அப்போஸ்தலன் மூலம் எபிரேயர் 4:16 ஆதலால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறபடியால் மனுஷனுக்காக எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறபடியால் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். கவனமாக பாருங்கள், 2 விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
தேவாதி தேவனிடத்தில் இருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தைரியமாக விசுவாசத்தின் மூலம் ஒரு பாவியான மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து பரமபிதாவினிடத்தில் சென்று அவருடைய கிருபாசனத்துக்கு போய் 2 விஷயத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். தேவையானது அதுதான். அதாவது தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் எந்த நேரமும் என்ன உதவி வேணுமோ உடனடியாக என்னுடைய கிருபாசனத்துக்கு வந்து என் கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் எப்படி வரலாம் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார். மேலும் இது பற்றி எபேசியர் 3:12 எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் மிக முக்கியமான விஷயம். அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் ஆக்சிஸ். அப்போ திருப்பி மறுபடியும் இந்த வேத வாக்கியத்தை மிக முக்கியமான வேத வாக்கியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறபடியினால் அவரை பற்றும் விசுவாசத்தால் அவரை பற்றுகிற விசுவாசம் மிக முக்கியமானதுண்டு. அந்த விசுவாசம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. தேவாதி தேவனிடத்தில் போய் சேரக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. தைரியத்தோடையும் திட நம்பிக்கையோடையும் போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? எல்லாவற்றையும் சிலுவையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். அப்போ தைரியம் திட நம்பிக்கை என்ற சொற்றொடர துணிவோடு என்று ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவைக்கு முதல் மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள விசுவாசி செல்ல முடியாது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சிலுவைக்கு முதல் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள விசுவாசி செல்ல முடியாது. கிருபாசனத்துக்குள்ள விசுவாசி செல்ல முடியாது. அப்போ பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியார் அவர் ஒருவரே கிறிஸ்துவின் மாதிரியாக இருக்கிறபடியினால் வருஷத்திற்கு ஒரு முறை பாவ நிவர்த்தி செய்யப்படும் நாளில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு மட்டுமே கிருபாசனத்துக்கு அவர் செல்ல முடியும். அப்போ வேறு எந்த வழியாலும் வேறு ஒருவருமே போக முடியாது. பிரதான ஆசாரியார் மட்டும், அதாவது இரத்தத்தோடு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தோடு அவர் கிருபாசன தண்டைக்கு வருஷத்தில் ஒரு நாள் போக முடியும். பாவ நிவர்த்தி செய்கிற அந்த நாளில் அன்று பிரதான ஆசாரியார் செல்ல முடியும் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ புதிய ஏற்பாட்டில் இப்பொழுதோ என்று சொல்லப்படுவது என்ன? சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிரகடனப்படுத்திய பின்
தான் புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? அப்போ சிலுவைக்கு பின் பாவியான மனுஷன் அந்த விசுவாசத்தின் மூலம், அவரை பற்றும் விசுவாசத்தின் மூலம், அப்போ அந்த விசுவாசம், அப்போ ஒரு குறிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தின் மூலம்தான் நாம் அவரிடத்தில் செல்ல முடியும். அப்போ புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய கிருபாசன தண்டைக்கு போகிறதுக்கு தேவையானது அந்த விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் என்றால் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும். அப்பொழுது துணிவாக கிருபாசனத்துக்கு எந்த நேரமும் செல்ல முடியும் என்பது தெளிவாக எபேசியரில் சொல்லப்பட்டதை நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசித்திருக்கிறேன். அப்போ எல்லாரும் தேவனிடத்தில், அப்போ முழு மனுஷனும் முழு மனுஷ குலமும் துணிவாக எந்த நேரமும் தேவனுடைய கிருபாசனத்துக்கு செல்ல முடியும். தேவனுடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற முடியும். அதற்கு தேவையானது என்ன? அந்த விசுவாசம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து துணிவாக பரமபிதாவினிடத்தில் போய் சேரக்கூடிய பாக்கியம் நமக்கு உண்டு. கிருபாசன தண்டைக்கு போகக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்குது. அந்த சிலாக்கியத்தை நாம் பெற முடியும். அப்போ அதை கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேணும். அப்போ போக முடியும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விசுவாசத்தை பரிசீலனை செய்வார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விசுவாசத்தை பரிசீலனை செய்து நம்முடைய விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறதோ என்றதை அவர் உறுதிப்படுத்திய பின்புதான் பரமபிதாவினிடத்தில் தேவனோடு சேரும் சிலாக்கியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை பரிசீலனை செய்கிறார் என்று சொன்னால், அதாவது நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசம் ஒழுங்காய் இருக்குதோ அப்போதான் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் நமக்கு தரப்படும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அதை பரிசீலனை செய்து அந்த விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலே இருக்கிறதோ என்றதை உறுதிப்படுத்திய பின் கிருபாசன தண்டைக்கு துணிவோடு போக நமக்கு அந்த சிலாக்கியத்தை, தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ வேறு எந்த விசுவாசத்தினாலும் தேவனிடத்தில் சேரக்கூடிய சிலாக்கியம் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பொதுவாக ஏதாவது செய்து நாம் தேவனிடத்தில் போகலாமே என்று சொல்லி அதிகமான கிறிஸ்தவ சபைகள் ஈடுபட்டிருக்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். விசுவாசத்திலே அவர்கள் கவனம் செலுத்தாமல் நாம் ஏதாவது செய்து தேவனிடத்தில் சேருகிற சிலாக்கியத்தை நாம் பெறுவோம் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், அதாவது ஏதாவது செய்து போகிறதை அவர் தவறு என்று சொல்லியில்லை. ஏதாவது செய்து தேவனிடத்தில் செய்துகிற விருப்பம் இருக்கிறத மனுஷனுக்கு தவறு என்று சொல்கிறதற்கு இல்லை. ஆனால் மனுஷன் அறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், மனுஷனால் எதையும் செய்ய முடியாது. மனுஷனால் எதையும் செய்ய முடியாதபடியினாலே தேவன் மனுஷ உன்னால செய்ய முடியாத காரணம் என்ன? அதாவது வீழ்ச்சி, மனுஷகுலத்தின் வீழ்ச்சி, ஆதாமனுடைய வீழ்ச்சி, சரீரத்தின் பலவீனம், சரீரம் மரணமடைந்து இருக்கிறபடியினால தேவனுக்கு ஏற்ற எதையுமே உன்னால் செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் தெளிவாக மனுஷனுக்கு அறிவித்து, மனுஷா செய்து நீ என்னட்ட வர வேண்டாம், நீ விசுவாசித்து நீ என்னிடத்தில் வர வேணும் என்று சொல்லி தெளிவாக
தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ லூக்கா 12:26 என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதை நாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். லூக்கா 12:26 அப்போ என்ன சொல்லியிருக்கென்று சொன்னால் கவனமாக பாருங்கள். மிகவும் அற்ப காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க. அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மனுஷ குலத்துக்கு என்ன சொல்லுகிறார்? மிகவும் அற்ப காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க. மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுவதென்ன? அற்ப காரியமே உங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள். அப்போ காரணம் என்ன? மனுஷ வீழ்ச்சி, ஆவாமனுடைய வீழ்ச்சி, மனுஷனுடைய சரீரத்தினுடைய பலவீனம். மனுஷன் மரித்து போயிருக்கிறான். அப்போ மரித்து போன மனுஷன் தேவனுக்குரிய எதையுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷன் ஏதாவது செய்து தேவனிடத்தில் வர வேண்டாம். தேவனை அதாவது விசுவாசத்தின் மூலம் தேவனிடத்தில் போக முடியும். அவருடைய குமாரன் அவனுக்காக செய்தது என்ன, அவர் சிலுவையில் செய்தது என்ன என்பதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலம் தேவனிடத்தில் சேரக்கூடிய சிலாக்கியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர ஏதாவது செய்து நான் போய் தேவனிடத்தில் சேருவோம் என்ற எண்ணத்தை மனுஷா நீ விட்டுடு, ஏனென்றால் அது உன்னால் முடியாது. அப்போ இதை பற்றி தெளிவாக யோவான் 6:28-29 சொல்லியிருக்கிறத நாங்கள் ஒரு கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். யோவான் 6:28-29 என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்ப்போம். 6:28 அப்போ இந்த மனுஷனுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குன்ன மாதிரி என்றால் நான் ஏதாவது செய்ய வேணும், நான் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி இந்த பிரச்சனை மனுஷனுக்கு கூடுதலாக இருக்குது. அப்போ பாருங்க, இந்த 6:28 என்ன சொல்லப்பட்டு கிடக்கின்றால், அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலியர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ தேவனுக்கேற்ற கிரியைகளை நாங்கள் செய்கிறது எப்படி என்று சொல்லி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டார்கள். அதுக்கு அவர் என்ன சொன்னார் என்று சொன்னார் 29 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. அப்போ தேவனுக்கேற்ற கிரியை செய்ய உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் செய்ய வேணும், ஒரு கிரியை செய்ய வேணும். அது தேவனுக்கேற்ற கிரியை. அது என்னென்று சொல்லப்பட்டிருக்கு? அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்கிறதே தேவனுக்கேற்ற கிரியை. அதை நீங்கள் செய்யுங்கள், மிச்சமெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். அப்போ ஒரு மனுஷன் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கேற்ற கிரியை உனக்கு செய்ய விருப்பமோ தேவனை அனுப்பினவரை நீ விசுவாசி. அப்போ வேதத்தில் இருக்கிற மாதிரி விசுவாசி, நீ நினைத்த மாதிரி விசுவாசிக்காமல் வேதத்தில் 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி விசுவாசி. அப்போ ஏதாவது செய்து பெற முடியும் என்று நீ நினைக்கிறது உன்னால் முடியாது. ஆனால் விசுவாசத்தின் மூலம் அதை விட கூடவாக நீ தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதை பற்றி எபேசியர் 2:18 அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்திலே சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்போ எபேசியர் 2:18 அந்த சிலாக்கியம், தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம், நாம் இருதரத்தாரும்
யூதராய் இருந்தால் என்ன, புறஜாதிகளாய் இருந்தால் என்ன, ஆவியினாலே, ஒரே ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலேயே மட்டும் அவர்தான் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை நமக்கு தருகிறார். அப்போ அவர் என்னத்தை பார்க்கிறார், என்னத்தை பரிசீலனை செய்கிறார்? உன் விசுவாசம் அங்கே இருக்கிறது. உன் விசுவாசம் அவர் அனுப்பினவரில் இருக்குதோ, அந்த அனுப்பினவர் உனக்காக சிலுவையில் செய்ததிலே இருக்கிறதோ, அதை அவர் உறுதிப்படுத்தின பின் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி கொடுக்கிறார் என்ற உண்மையை நாங்கள் எபேசியர் 2:18 அறியக்கூடியதாக இருக்கு. அப்போ தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரமாணமாக்கி அந்த பிரமாணத்தை கடைப்பிடிப்பவனே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெறுகிறான் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அதுதான் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எனப்படும். அப்போ இது பற்றி ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டே என்று சொல்லி பரிசுத்த ஆவியா பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்போ ஜீவனுள்ள ஆவியானவர் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீ இருந்து கொள். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீ இருந்து கொள்ளும் பொழுது பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை அதில் நின்று பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை முற்று முழுதுமாக தோற்கடிக்க முடியும் என்பது ரோமர் 8:2 சொல்லப்பட்டு கிடக்கு. பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டு அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேணும் என்பது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் சொல்கிறது. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறதற்கு செய்ய வேண்டியது என்ன? அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அறிந்து அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் இருக்கும் பொழுது ஜீவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் அப்போ ஜீவனுடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார்? இதோ நான் உன்னிட பலமாக செயல்படுகிறேன். ஏனென்று சொன்னால் நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாய். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதன் மூலம் நீ பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை முற்று முழுதுமாக தோற்கடிக்க முடியும். அப்போ வேதத்தில் உள்ள சகல வேத வாக்கியங்களிலும் இந்த வசனம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவன் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறானோ அவனில பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயற்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனை அந்த பாவம் ஆளுக செய்யாதபடிக்கு அவர் பார்த்து கொள்வார். அவனே யோவான் 10:10 சொன்ன பரிபூரணமான வாழ்க்கையை அனுபவிக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவனே அந்த பாவத்துக்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறான். அவனை அந்த பாவம் மேற்கொள்ளாது. ஏன்? அவன் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் அவனை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ இதை பற்றி நாங்கள் விவரமாக இது மிக முக்கியமான ஒரு வசனம். இதில் இருந்து முழு வேதத்திலே மிக முக்கியமான வசனம் இந்த ரோமர் 8:2. இப்போ நாங்கள் நேரம் சமீபமாகிவிட்டது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் தொடங்கும் நேரம் ஆகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாங்கள் இது பற்றி விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.